கோவக்காயில் ஒரு துவையல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எப்போவுமே ஆஸ் யூஷுவலாக தேங்காய் சட்னி, கடலை சட்னி, இந்த மாதிரி சட்னிகள்லாம் பார்த்துட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லா ஆப்டாக இருக்கும். 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காயை அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. 1 பவுல் அளவுக்கு தேங்காய், 3 ஸ்பூன் கருப்பு உளுந்து, 7 வரமிளகாய், ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம். அதுக்காக தான் நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கருப்பு உளுந்து, வரமிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம். கருவேப்பிலை, இதை மட்டும் நம்ம தனியாக ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். புளியும் இதிலையே சேர்த்து வறுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அரைப்படும். காயும் தேங்காயும் தனியாக தான் நம்ம வதக்கி எடுக்கணும். இதை மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம காயை வதக்கிக்கலாம். இது வறுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கோவக்காயை தனியாக வதக்கிக்கலாம். இதை நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸாகவே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வதக்கிறது ஈஸியாக இருக்கும். எண்ணெய் அதே அளவு இருந்தாலும் போதும், இல்லை நீங்கள் வேணால் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கோவக்காயை நல்லா நீளமாக கட் பண்ணிட்டீங்கன்னா வதங்கும், ஈஸியாக வதங்கும். இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசம் வராது. இது நீங்கள் மேக்ஸிமம் நான்ஸ்டிக் தவாவில் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வதக்கிறதும் ஈஸியாகும். ஏன்னா அந்த மற்ற கடாயினா உங்களுக்கு அடி பிடிக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்தும் போது உங்களுக்கு அளவு கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி வதங்கிருச்சு. நீங்கள் இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது. அதுக்குன்னு ரொம்பவுமே பச்சையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டீப் ஃப்ரையும் வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்குங்க போதும். வதக்கியாச்சு. இப்போ ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கிற உளுந்து, வரமிளகாய் கூட சேர்த்து இதையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இந்த சட்னி உடம்புக்கும் ரொம்ப நல்லது, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ என்ன ஆஸ் யூஷுவலாக நம்ம இருக்கிற சட்னி உங்களுக்கு போர் அடித்தா கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கோவக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது அதே மாதிரி நல்லெண்ணெயிலேயே ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுனா தாளிக்க வேண்டாம், அந்த மாதிரி கெட்டியாகவே வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இட்லி, தோசைக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு தாளிப்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் பொரியலாகவே எடுத்துக்கணும்னு இல்லை, கோவக்காயை அந்த மாதிரி துவையலாக கூட எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.